வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி நம்ம மசால் கடலை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்நாக்கு, ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். இதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 1 கப் கடலை சேர்த்துக்க போகிறோம். இது வறுக்காத காஞ்ச வேர்க்கடலை. அது கூடவே 1/2 கப் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து இதை நல்லா கலந்துக்கணும். ஒன்று போல் எல்லா பக்கமும் எல்லாம் படர்ற மாதிரி கலந்து வச்சுக்கணும். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்துட்டு, தண்ணி சேர்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி தெளித்து நம்ம கிளறிக்கணும். மொத்தமாக ஒரேடியாக தண்ணி சேர்த்துடக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அந்த மாவை எல்லாம் அந்த கடலையில் நல்லா கோட் ஆகிற மாதிரி நம்ம பெசரிக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பெசரிக்கோங்க. ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப நீர்த்த மாதிரி இருக்கக்கூடாது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடலையில் வந்து அந்த மாவு கோட் ஆகிக்கிட்டே வருது. இது மாதிரி தண்ணி தெளித்து இந்த மாதிரி அந்த மாவெல்லாம் கடலையில் நல்லா கோட் ஆகிருக்கு. இந்த மாதிரி பிசைஞ்சிக்கணும். இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நான் இப்போ கடாயில் இது பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெயும் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம மசால் தடவி வச்சுருக்கிற கடலையை வந்து கொஞ்சமாக எடுத்து இப்படி உதுத்து போடணும். ஒன்று ஒன்றா இப்படி போடணும். ஒரே இடத்துல போடாமல் தள்ளி போடணும். எண்ணெயில் போடும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக போடுங்க, கையில் எண்ணெய் தெரிச்சிடாமல். நிறைய போடாமல் கொஞ்சமாக போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு பொரித்து எடுக்கணும். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஒன்று போல் எல்லா பக்கமும் நல்லா பொரிஞ்சு வரும். இந்த சலசலப்பு சத்தம் கொஞ்சம் அடங்குனதுமே நம்ம இதை வந்து எடுத்துடலாம். இன்னும் கொஞ்ச நேரம். இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதில் எண்ணெயெல்லாம் நம்ம வடிச்சிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இதே மாதிரியே நம்ம பெரட்டி வச்சுருக்கிற எல்லா மசால் கடலையும் பொரித்து எடுத்துக்கலாம். இது சூடாக சாப்பிட்றத விட கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டோம்னா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இது நம்ம நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டா 1 வீக் வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது ஸ்நாக்காக சாப்பிட்லாம், இல்லை தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ஈஸியான டேஸ்டியான ஸ்நாக்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.